வெல்கம் டு மோ ரெசிபி. நான் உங்கள் ரேணுகா சண்முகம். வாங்க இன்னைக்கு பெருமாள் கோயில் கருப்பு உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கருப்பு உளுந்து வடை செய்கிறதுக்கு நான் பொட்டு உளுந்து ஊற வச்சுருக்கிறேங்க. கிட்டத்தட்ட இந்த உளுந்து 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா ஒரு 1/4 கிலோ உளுந்து எடுத்துருக்கேங்க. இதை இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த உளுந்தை கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. 1க்கு 2 அரைக்கணுங்க. வாங்க இப்போ இதை கொண்டு போய் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இந்த 1/4 கிலோ உளுந்துக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் மிளகு போட்டு அரைச்சிருக்கேங்க. நல்லா இப்படி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்படி இப்போ இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேங்க. இதில் அரிசி மாவு போட்டு இதை நல்லா பிணைஞ்சிக்குங்க. நல்லா பிணையணுங்க. பாருங்கள், உருண்டை எப்படி பிடிச்சா எப்படி வருது, இப்படி வரணும் உருண்டை. அரிசி மாவு போட்டு பிணைஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்குங்க. நான் முழு மிளகா போடுறேங்க. நீங்கள் 1க்கு 2 நுணுக்கி கூட போட்டுக்குங்க. போட்டு நல்லா ஒரு பிணைஞ்சிக்குங்க. பிணைஞ்சி நீ எண்ணெயில் போட வேண்டியதுதான் தட்டி. மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி பொரிச்செடுக்க வேண்டியது தாங்க. வாங்க இப்போ பொரிச்செடுக்க அடுப்பை பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சு ஆயில் ஊற்றுறோம். இந்த வடையை பொரிச்செடுக்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றுறோங்க. கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்குங்க ஆயில். கிட்டத்தட்ட சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் பொரிக்கணுங்க. அப்போ தான் நல்லா வேகும். வாழை இலையை எடுத்துக்குங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் தடவிக்குங்க. நல்லா வாழை இலை எடுத்து எண்ணெயை தடவி வச்சாச்சுங்க. இப்போ உளுந்த வடையை எடுத்து தட்ட போகிறோங்க. பாருங்க, இப்படி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து மெல்லமாக மெலிசாக தட்டணும். இந்த வடையை மெலிசாக தட்டி போடுறதுல தான் இருக்குங்க. நல்லா அமுத்தி மெலிசாக தட்டணுங்க. நல்லா மெலிசாக, எவ்வளோ தூரம் மெலிசாக தட்டுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும். சைடெல்லாம் நல்லா மெலிசாக தட்டிக்கிங்க. ஆச்சுங்க. சென்டரில் ஒரு ஓட்டை போடுறோம். ஓட்டையை போட்டு எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட வேண்டியது தான். வடையை தட்டியாச்சுங்க. இப்போ இதை தூக்கி எண்ணெயில் போட வேண்டியது தாங்க. பாருங்க, வருது பாருங்க, எப்படி எல்லாம் லட்டு மாதிரி. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேகணுங்க. வாங்க இப்போ அழுங்காமல் ஒரு நிமிஷம் ஆச்சுங்க. திருப்பி போடுவோம். வாங்க அடுத்த வடையை தட்டிக்கலாங்க. நல்லா ஒவ்வொரு வடைக்கும் இலையில எண்ணெயை தொடவிக்கிங்க. அப்போ தான் இலையில ஒட்டாமல் வருங்க. போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இதில் இருந்த நுரையெல்லாம் அடங்கி நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். வடையெல்லாம் சுட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ இந்த வடையை எடுத்து பவுலில் மாற்றுறோம். பெருமாள் கோயில் வடை சாப்பிட்றதுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த வடை எவ்வளோ ட்ரையாக நல்லா இருக்குது பாருங்களேன். எண்ணெயே ஒரு துளி கூட இல்லாமல். இப்போ இது மேலே நல்லா மொறுமொறணும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், மேலே மொறுமொறணும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். இந்த வடை இது நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த வடையை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமுத்தி விட்டுருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ்ஷு செய்யணுன்னாக்கா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியில் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க.